அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சங்கீதம் 119 32வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்பதை தொடர்ச்சியாக நாம் இந்த சங்கீதம் 119 வேதத்தினுடைய முக்கியத்துவமும் வேதம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு போதுமானதாக இருக்கிறது என்பதை குறித்து சிந்தித்து வருகிறோம். விசேஷமாக இந்த சங்கீதக்காரன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வேதம் போதுமானதாக இருக்கிறது என்பதை 25ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறார். இப்பொழுது 32வது வசனத்தில் பார்க்கும்போது, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்று சொல்கிறார். இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபம் என்னவா இருக்கு அப்படின்னா, என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும். ஒரு மனிதனுடைய மையம் அவனுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி தான் அவனுடைய வாழ்க்கை அமையும். அவனுடைய இருதயம் எதற்கு ஆசைப்படுகிறதோ அதற்காக தான் அவனுடைய செயல்களும் அவனுடைய வார்த்தைகளும் அவனுடைய முழு அங்கமும் அதற்காக தான் பயணிக்கும். இருதயம் எதை ஈர்க்கிறதோ அதை மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை தேடுகிறதா இருக்கிறது. நம்முடைய செயல்களும் அதை தான் பிரதிபலிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்றது. தேவன் மனிதனை படைத்த போது என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, மனிதனை படைத்ததுக்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்க அப்படின்னா 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது என்று சொல்லி, மனிதன் பாவத்தில் இருக்க மனிதனுடைய இருதயம் எப்பயுமே பொல்லாததாக இருக்கும். தான் வேதம் சொல்லுது, அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. அப்போ நான் தேவனுடைய கற்பனையின்படி நான் ஓடணும் அப்படின்னா முதலாவது என்ன வேணும்னா, என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கும். என்னுடைய இருதயம் மாற்றப்படாமல் நான் ஒருபோதும் தேவனுடைய கட்டளையின்படி நான் வாழ முடியாது. அதனால தான் இருதய மாற்றத்திற்கு ஒழுக்க செய்திகள் அவசியம் அல்ல, நீதி கதைகள் அவசியம் அல்ல, சுவிசேஷம் அவசியம். அப்படி சுவிசேஷம் என்னுடைய இருதயத்தை உடைக்கும் போது சங்கீதம் 51:10 சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். யாரை நோக்கி கூப்பிட்றான்? கடவுளை நோக்கி கூப்பிட்றான். ஏன்னா எந்த மனிதனாலும் மனிதனுடைய இருதயத்தை மாற்ற முடியாது. எந்த மாரல் ஸ்டோரிஸ்னாலும் மனிதனுடைய இருதயத்தை மாற்ற முடியாது. தேவனால மட்டும்தான் இருதயத்தை மாற்ற முடியும். தேவன் என்னுடைய இருதயத்தை மாற்றும் போது மட்டும்தான் நான் தேவனுடைய கற்பனையின் வழியாக ஓடுவேன். ஏன்? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்க அப்படின்னா 26-27 வசனம் சொல்லுது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். யாரு உங்களுடைய இருதயத்தை மாற்றினா கர்த்தருடைய கற்பனைகள் கீழ்ப்படைய முடியும் அப்படின்னா தேவன் மாற்றினாதான். அதான் 26ஆம் வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு சதியான இருதயத்தை கொடுப்பேன். தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழணும் அப்படின்னா என்னுடைய இருதயம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கணும். தேவனால் என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கணும். இந்த இருதய மாற்றத்துக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்தார். வேதத்தில் இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுலுடைய வாழ்க்கை. சவுலாக இருந்த பவுல் தேவனுடைய திருச்சபையும் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பயன்படுத்துகிற ஒவ்வொருத்தரையும் உபத்திரவத்துக்குள்ளாக ஆக்கினான். ஆனால் தேவன் அவனை சந்தித்த உடனே தேவனுடைய கட்டளையின்படி வாழவும் தேவனுடைய நாமத்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க தொடங்கினான். கடவுள் அவனுடைய இருதயத்தை மாற்றாத வரைக்கும் அவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி செஞ்சுட்டு இருந்தான். சபையை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தான், ஜனங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். தேவன் அவனை சந்தித்த உடனே அவனுடைய வாழ்க்கையில முழுவதுமாக அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டு அவன் தொடர்ச்சியாக வேத வசனத்தில் நிலைத்திருந்தவனாகவும் தேவனுடைய கட்டளையின்படி வாழ்கிறவனாகவும் தேவனுடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு பிரசங்கிக்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு உங்களுடைய இருதயம் நிஜமாகவே மாற்றப்பட்டிருக்குதா? என்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருந்தா மட்டும்தான் நான் தேவனுடைய கற்பனைகளின் வழியாக ஓட முடியும். இந்த நாளிலும் கூட உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, என்னுடைய இருதயம் நிஜமாகவே மாற்றப்பட்டிருக்குதா? நிஜமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தை மாற்றி இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் என்னுடைய இருதயம் மாற்றப்படவில்லை என்று இருந்தால்
சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் நவமான இருதயத்தை கொடுக்கிறார். அவருடைய கற்பனைகளின்படி செய்ய உதவுகிறார். அப்படி இல்லை, என்னுடைய இருதயம் மாற்றப்படலை அப்படின்னா உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. பார்வனை போல உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருதயத்தை கடினப்படுத்தினா ஆபத்து. தேவனே என்னுடைய இருதயத்தை சிருஷ்டிங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நோக்கி கேட்கும்போது தாவீதுக்கு தேவன் உதவியது போல, பவுலுடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படுவார். இந்த நாள் இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு ரட்சிப்பின் நாளாகவும் மனம் திரும்புதின் நாளாகவும் மாற தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன்.